Hello friends, welcome to my channel Tamil Seaman. லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளார என்ன பார்க்க போறோம்னாக்கா, பாஸ்போர்ட்டை எப்படி டிஜி சைட்ல நம்ம அப்லோட் பண்றதுன்னு பத்தி தான். அதுக்கு முதல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படி இல்லாட்டி ஃபயர்ஃபாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் டைப் பண்ணிட்டு அதில் டிஜி ஷிப்பிங் அப்படின்னு டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒன்று வரும். மேலே இருக்குது டிஜி ஷிப்பிங் ஓடுது, கீழே இருக்குது சிபேர் ரெஜிஸ்ட்ரேஷனோட இந்த 2020 இந்த பேஜ். இதில் தான் இப்போ போகிறோம். இதில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுதான் டிஜி சைட்டோட வெப்சைட்டு. விண்டோஸு நம்பர் இருந்துச்சுனாக்கா அந்த விண்டோஸ் நம்பரை போட்டு அதோட பாஸ்வேர்டையும் எல்லாத்தையும் போட்டுட்டு லாகின் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து யாருக்கெல்லாம் பாஸ்வேர்ட் மறந்து போச்சா உங்களுக்கு நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மாற்றணும்னு நினச்சாலும் ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் சிபேரர் ப்ரொஃபைல் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களோட அட்ரஸ் எது மாற்றுறாங்களோ அதில் மாற்றிக்கலாம். இங்கே டாக்குமெண்டேஷன் மேலே தெரியுதுங்களா, இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட் டு ஆட் ஆர் மோட் அப்டேட் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இதை செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு வந்து புதுசாக ஆட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பாஸ்போர்ட்டை ஆட் பண்ண டீட்டெயில்ஸு அதுவும் இது கீழேயே இருக்கும். புரியுதுங்களா? எப்போ ஆட் பண்ணீங்க அதோட அப்ரூவ் ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் வரும். இந்த இடத்துல ரெக்வஸ்ட் ஃபார் இருக்குது தெரியுதுங்களா, இந்த ரெக்வஸ்ட் ஃபாரை செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ பாஸ்போர்ட் அப்படி இல்லாட்டி ஆட் அப்டேட் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட். சரிங்களா? நம்ம இப்போ நியூ பாஸ்போர்ட் ஆட் பண்ணிட்டு கண்டினியூவை செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட்டோட நம்பர், இப்போ புதுசாக வாங்கிட்டீங்களா பாஸ்போர்ட்டு, அந்த நம்பருக்குள்ள போட்ட பிறகு அதோட இஷ்யூ டேட்டு எத்தனாம் தேதி பாஸ்போர்ட் இஷ்யூ ஆனிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு பாஸ்போர்ட்ல இருக்கும். அந்த டேட்டை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி இந்த இதில் கீழே ஒரு காலண்டர் மாரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். செலக்ட் பண்ண பிறகு எந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்க, சென்னையா, மதுரையா, திருச்சியா, இல்லாட்டி தூத்துக்குடியா, அது போட்ட பிறகு இந்த இதில் வேலிடிட்டி டேட்டு எத்தனாம் தேதி வரைக்கும் காலாவதியான தேதி அதையும் ஃபுல்லாகவே, இது வந்து இப்போ 10 வருஷம் தான் கொடுப்பாங்க பாஸ்போர்ட், அது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ண பிறகு இந்த இதில் உங்களோட பாஸ்போர்ட் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல பிடிஎஃப்ல, ஃப்ரண்ட்டு லாஸ்ட்டு அப்புறமா அட்ரஸ் பேஜ், இந்த 3 பேஜ் வேணும். ஏன்னா ஃப்ரண்ட் பேஜ் எதுக்குனாக்கா அதில் அவங்களோட அரசாங்க முத்திரை ஒன்று இருக்கும், அதனால அதுவும் வேணும். அது ஃபுல்லாகவே அட்டாச் பண்ண பிறகு இந்த இதில் வந்துடும். இந்த இதில் என்ன பேரில் நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைலை அங்கேருந்து இங்கே செலக்ட் பண்ணி போட்டு விடணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்களா பாஸ்போர்ட் காப்பின்னு சொல்லி சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் இந்த இதில் வந்துச்சு. இதில் வந்ததுக்கப்புறமா சப்மிட் ரெக்வஸ்ட்னு செலக்ட் பண்ண பிறகு இந்த மாரி வந்துடும். மேலே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாமே வந்துடும். எப்போ நீங்கள் பண்ணீங்க, எத்தனாம் தேதி, டைமு, என்ன ரிப்போர்ட், ரெக்வஸ்ட் நம்பரு, பாஸ்போர்ட் நம்பர், இஷ்யூ டேட்டு, வேலிடிட்டி, இந்த இதில் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அப்ரூவ் ஆச்சா இல்லையா, இந்த இதில் ரீமார்க்ஸ் எழுதுறதா எழுதலாம். இதை உங்க வச்சு மாற்றணும் செய்யணும், இல்லாட்டி டிஜிலையும் வச்சு ரிப்ளை பண்ணாலும் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நீங்கள் கப்பலில் இருக்கிறதா இருந்தாலும் சரி தான், என்னோட இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு மெசேஜ் போட்டிங்கனாக்கா நானே உங்களுக்கு பாஸ்போர்ட்டை அப்டேட் பண்ணி தந்துடுவேன். மேலும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும், வாட்ச் கீப்பிங் எடுக்கணும், டிசி அப்ளை பண்ணணும், இல்லாட்டி கிளாஸ் 4, கிளாஸ் 3, கிளாஸ் 2, இல்லாட்டி யூபிஐ பற்றின உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர ரெடியாக இருக்கிறேன். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Thanks for watching my channel.